விண்வெளித்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி அருகே வீராபுரத்தில் உள்ள வேல்டெக் பல்கலைக்கழகத்தில் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் நாராயணன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 2025ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் தலைமையில் விண்வெளித்துறையில் பல சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 100வது ராக்கெட்டை ஏவிய நிகழ்வு இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சாதனை எனவும் கூறினார். விண்வெளித்துறை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான குற்றச்சாட்டு பதிலளித்த அவர், விண்வெளித்துறை ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்று தெரிவித்தார். மேலும் கணினி வந்தபோது அனைவருக்கும் வேலை இருக்காது என்ற எண்ணம் மக்களிடம் இருந்தது எனவும், அதேபோல் AI குறித்தும் குழப்பம் இருப்பதாகவும் கூறிய அவர், அனைத்து வேலைக்கும் கணினி தேவை உள்ளதைப் போல் AI தேவையும் இருக்கும் என்று தெரிவித்தார்.